எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல டிமார்ட் போனது. அதுக்கடுத்து நான் இப்ப தான் போனேன். வேளச்சேரியில இருக்க டிமார்ட் தான் நான் போயிருந்தது. அவ்ளோ கம்மியா இருக்கு. எல்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் அங்க போனேன். ஏன்னா ஆரம்பத்துல போனது எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா அது 10 வருஷம் இருக்கும். இப்ப நான் போயிட்டு நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அவ்ளோ கம்மியான ரேட்ல. டிமார்ட்ல பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம். ஆக்சுவலா வீடியோ எடுக்க அங்க அலோவ் பண்ணல. நான் போன டைம்ல. அதனால நான் அங்க வீடியோ எடுக்க முடியல. வாங்கிட்டு வந்தது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹாலா காட்டுறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ல பாதி டிஷ் வாஷர் சேஃபு, ஹேண்ட் வாஷு, அப்புறம் மைக்ரோவேவ் சேஃபு, ஃப்ரீசர் சேஃபு எல்லாமே தான். நிறைய ஆஃபர் அண்ட் பெஸ்ட் செல்லிங் ப்ரைஸில் டிமார்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் வாங்கின ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஐட்டம் தான். நான்ஸ்டிக் தான். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ரேட்லாம் பார்த்தா டிமார்ட்டில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து 130 mm சாஸ் பேனு. ஆனால் என்னன்னா இது வந்து இண்டக்ஷனில் வந்து வைக்க முடியாது. இது 4மே இண்டக்ஷனில் வைக்க முடியாது. அப்புறம் வந்து இந்த சின்னதாக கடாய் மாதிரி கொஞ்சமாக குவான்டிட்டியில் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து 165 mm. இதுவும் அதே ரேட்டு தான், 179 தான். 4 பீஸ் எடுத்தேன். 4 பீஸுமே வந்து 179 தான். இதுவும் வந்து ஃப்ரை பேன் மாதிரி தான். இது 155 mm. இது வந்து நம்ம சின்னதாக ஒரு ஆம்லேட்டு, குட்டியாக ஊத்தப்பம், சின்ன சின்ன ஐட்டம், ஃப்ரை ஐட்டம்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து குட்டியாக தோசை தவா மாதிரி. அதுவும் நீங்கள் ஆம்லேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சின்னதாக சப்பாத்தி போட்டு எடுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சாஸ் பேன் வாங்கினேன். இது வந்து இந்த ஃபுட்டூரா சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது, வலுவலுன்னு. இது வந்து 155 mm சாஸ் பேனு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து 299 தான். எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டாக ஆஃபரில் நிறைய இருந்துச்சு. இது மாதிரி ஒரு பெரிய சைஸில் இது மாதிரி ஒரு மூடியோட ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் வாங்கினேன். கம்மியாக டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதில் ஊற்றி குடிக்கலாம். அழகாக இருந்தது. இதில் ஆக்சுவலாக 2-3 கலர் எடுத்தேன். ஆனால் சரி ஒன்று போதும் அப்படின்னுட்டு இது பார்த்தா 21 ரூபா தான். இது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சாட்சிக்கு வந்து நான் இதில் அவளுக்கு டீ காஃபி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 ரூபா தான். அப்புறம் இந்த 2 டீ கப் வாங்கினேன். இது வந்து நிறைய குவான்டிட்டி பிடிக்கும் அந்த அளவுக்கு. இது வந்து நீங்கள் க்ரீன் டீ கொஞ்சம் நிறையா தானே குடிப்பாங்க. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கப்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈச் 149. இந்த 2 கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோவும் ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி. ரொம்ப நாள் இந்த மாதிரி டீ கப் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இது வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். டீ ஊற்றும் போது அப்படியே வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி. எனக்கு எல்லா டீ கப்பையும் விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கப்பு வந்து 39 ருபீஸு. நான் 2 கப் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் எல்லாரும் இது வாங்குறாங்க. சரி நான் போனப்பையும் இது இருந்தது. 99 ருபீஸு 4 ஜாரு. இது ஒவ்வொரு பாட்டிலும் வந்து 150 ml பிடிக்கும். நல்லா அழகா இருக்கு. மூடிலாம் நல்லா டைட்டாக இருக்கு. இந்த ஜார் ஒன்று வாங்கினேன். இது வந்து 149. முன்னாலாவே இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. ஆனால் நான் ஒரு பீஸ் தான் வாங்கினேன். நல்லா வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு. இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் வரும் போல பயங்கர சவுண்டாக இருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா கிளாஸில் படார்னு தெரிச்சிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. பயங்கர டைட்டாக இருக்கு. ஸ்டீல் போய் கிளாஸ்ல இடிச்சு இல்லைன்னா நம்ம லாக் பண்றதுல பட்டார்னு வெடிச்சு ஏதாவது இதாயிருமோன்னு பயமா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி லாக் இருக்கிற ஜார் வந்து யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஈஸியா இருந்தா இன்னும் 2-3 வாங்கலாம். இல்லாட்டினா இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். ஏர்டைட் கண்டெய்னர் வந்து வாங்கினேன். இது 199 ருபீஸு. ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து எதுல போட்டு வைக்கிறது தெரியாம பழைய ஜார்ல எல்லாம் வச்சிருக்கேன். அதனால சரி அதுக்கெல்லாம் ஒரு புது ஜார் வாங்கி நம்ம போட்டு வைப்போம்ட்டு தான். இது நமக்கு ஈஸியா தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து 199 போட்டிருந்தது. இது 149. இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி தான் பிடிக்கும். இது வந்து ஒரு 1 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 kg
அதுக்கு கொஞ்சம் கூடுதலா வேணா பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாக்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சேம் அதே லாக் டைப் தான். ஃப்ரிட்ஜில் வந்து மாவு டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா இந்த நமக்கு முதல் நாள் லெஃப்ட் ஓவர் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி 79 rupees தான். மெயினாக இந்த மாவு, சின்ன சின்ன மிச்சமாகிற காய்கறி, வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாரு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த 2 கண்டெய்னர் வாங்கினேன். கொஞ்சம் வெயிட்டாக நல்லா இருக்கு. 199 rupees. ஹேண்ட் வாஷ் தான், எதுவுமே டிஷ்வாஷர்ல போடுற மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா லாக் டைப் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. அப்புறம் நீங்கள் இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ வரைக்கும் பிடிக்கும். இதுவும் வந்து பிபிஏ ஃப்ரீ, டிஷ்வாஷர் யூஸ் பண்ண முடியாது, ஹேண்ட் வாஷ் மட்டும்தான். 139 rupees. இது பார்த்தீங்கன்னா 89 rupees. இது வந்து ஒரு 1/2 kgக்கும் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பு. நல்லா ஒரு லாக் க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சவுண்டு, லாக் சவுண்ட் கேட்குது. நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்கு, கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்கு. இதுவும் சேம் அதே டைப் தான். இந்த மாதிரி வாசர் இருக்கு எல்லாத்துலேயுமே, அதான் நல்லா ஏர் டைட்டாக இருக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்கு தான் வாங்கினேன். இந்த 2 பாக்ஸும் சேர்த்து 109 rupees. இது வந்து 545 ml பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா லாக் ஆகுது. சூப்பரா இருக்கு பாக்ஸ். பார்த்துட்டீங்கன்னா இந்த கிட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில ஏதாவது நம்ம எங்கேயாவது போறப்ப எடுத்துட்டு போய்க்கலாம். 3 செக்ஷன் இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. இப்படி ஒரு பாக்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. 99 rupeesக்கு சூப்பரா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. 4 பாக்ஸ் சேர்ந்து 99 rupees தான். இது வந்து கிரீனு, வயலட்டு, பிங்க்கு, ப்ளூன்னு 4 கலரு இப்படிதான் இருக்கு பாக்ஸ். இந்த டப்பர் வேர்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ஈஸியா திறந்து மூடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல கலர்ஸ், ப்ளூ, பிங்க், கிரீன், வயலட் நல்லா இருக்கு. இந்த ஒரு பாக்ஸ் வந்து 39 rupees. நல்லா டைட்டா தான் இருக்கு. சரிங்களேன், இது ஒரு 1/2 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ்ல. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ், இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாத்தீங்கன்னா 39 rupees தான். இதுக்கும் மூடி வந்து கிட்டத்தட்ட அது மாதிரியே தான். இது நமக்கு அந்த டப்பர்வேர் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு. ஃபிளாட்டா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல நல்லா இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வித் சாஸோட நமக்கு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து 99 rupees தான். நல்லா பிளாக் சூப்பரா இருக்கு, மேட் ஃபினிஷிங்ல நல்லா இருக்கு. பிளாக்ல நல்லா இருக்கு. இது எப்படியும் ஒரு 9 டீ கப்பாவது வைக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்நாக்ஸ் வச்சா ஒரு சைடு ஸ்நாக்ஸ், இன்னொரு சைடு ஒரு 3 கப் டீ வைக்கலாம். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி 2 சைடும் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு ட்ரே. இது வந்து 159 rupees. இது 199 rupees தான். நல்லா இருக்கு. இது கலரும் சாக்லேட் கலர்ல மூடி, கீழே வந்து நமக்கு இந்த பேஸ்கெட் நல்லா இருக்கு. கண்டெய்னரு இது ஒன்று வாங்கினேன். இதுலேயே வந்து கொஞ்சம் உயரமா வர்ற மாதிரி இந்த கண்டெய்னர் வாங்கினேன். அது வந்து 5 கிலோ பிடிக்கும்னா இது ஒரு 3 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இந்த கண்டெய்னர் ஒன்று வாங்கினேன். இது வந்து 149 rupees. ரெண்டும் சேம் கலர்ல 199 rupees. இது வந்து 149 rupees. நல்லா இருக்கு குவாலிட்டி. அப்புறம் வந்து இந்த 2 கிண்ணம் மாதிரி வாங்கினேன். சாமிக்கெல்லாம் வந்து
வாழை இலை வந்து சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வாழை இலை மாதிரி கிண்ணத்துலயாவது அட்லீஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து ஈச் 29. இதுல 2 வாங்கினேன். இது வந்து 89 ருபீஸ். இதை வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, அன்னபூர்ணி குட்டியா ஒரு அன்னபூர்ணி சிலை நான் வச்சிருக்கேன். அதை வந்து அன்னபூர்ணி சிலையை வச்சுட்டு அரிசி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து 89 ருபீஸ். குட்டி குட்டியா இதே கலர்ல விளக்கு நல்ல டிசைனா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ஆனா இது மட்டும்தான் எடுத்தேன். இது வந்து 149 ருபீஸ். ஆக்சுவலா இதுக்கு மேட்சிங்கா வந்து தேய்க்கிற கட்டை கிடைக்கல. ஸோ இது மட்டும்தான் வாங்கினேன். எனக்கு தேய்க்கிற கட்டையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த கீழே வர இந்த போர்ட்ல தான் வந்து ஃபங்கஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதனால இது வாங்கினேன். இதுல கலரை நான் பிடிக்கல. ஹஸ்பண்ட் தான் வந்து உட் கலர்ல நல்லா தானே இருக்கு வாங்கினாங்க, அதனால சரின்னு வாங்கினேன். இது பாருங்க இப்படி இருக்கு, இதை போய் எப்படி யூஸ் பண்றது? அதனாலதான் சரின்னு புதுசா வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இதை தூக்கி போட வேண்டியதுதான். அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஊற்றி வைக்கிற மாதிரி இது வாங்கினேன். இந்த கலரும் நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா நீட்டா டீசெண்டா இருந்துச்சு. அதனால இது ஒன்று வாங்கினேன். 79 ருபீஸ் தான். இது கிச்சன் சிங்க்குக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லயே வந்து ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன கரண்டி இதெல்லாம் போட்டிருக்க ரேட் 99. இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஓட்டை போட்டது தான். ஆக்சுவலா இது கார்டன் பர்பஸ்க்காக. அதனால இது வந்து ஏதாவது நம்ம செடி வச்சு கார்டன்ல வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து 99 ருபீஸ். பிங்க் கலரு. இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த ரெட்டும் ப்ளூவுமா இந்த 2 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கினாங்க. இது வந்து பார்த்தா 369. இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 139 ருபீஸ் தான். பார்த்தா ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே இருக்கு. இந்த லீவ்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்தோம்னா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பூலாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒண்ணு விரிஞ்ச மாதிரியும் ஒண்ணு மொட்டை இருக்கிற மாதிரியும் அழகா இருந்துச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆர்டிஃபிஷியலுங்கிறதுனால நமக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு பாட்ல வச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். தண்ணி ஊத்த தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. எப்பயுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா இலையெல்லாம் பாருங்க எவ்வளோ கிட்ட பாத்தீங்கன்னா தான் அது இந்த த்ரெட்ல தெரியுது. ஆனா வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. லீவ்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா கிச்சன் பர்பஸ்க்காக தான் இந்த டவல் வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா 79 ருபீஸ். 3 பீஸ் இருக்கு உள்ள. நல்ல காட்டன் மெட்டீரியல் தான். நல்லா ஈரம்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் எடுத்தாங்க. ரேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னுட்டு. இந்த டிஷர்ட் வந்து என்ன ரேட்டுனா வந்து 129 ருபீஸ். XXL அவங்க ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த சைஸ் எடுத்திருக்காங்க. ஏஜ் கலர் மாதிரி. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. நல்லா ரஃப்யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா XL சைஸ் 80 சென்டிமீட்டர். இந்த ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தாங்க. 499 ருபீஸ். இதே மாதிரி ஷார்ட்ஸ் இன்னொன்று எடுத்தாங்க. அதுவும் வந்து 499 தான். நல்ல குவாலிட்டியா தான் தெரியுது. இதுவும் 499 ருபீஸ் தான். சேம் சைஸ் தான் நினைக்கிறேன். 85 சென்டிமீட்டர். அது 80 சென்டிமீட்டர் போட்டிருந்தது XL. இது வந்து 85 சென்டிமீட்டர் 2XL. இது எடுத்திருக்கிறாங்க ஒண்ணு. அதை விட கொஞ்சம் டார்க் கலரு. இது ஒரு டார்க் கிரே மாதிரி கொஞ்சம் இருக்கு. வீடியோல என்ன கலர்ல இருக்குன்னு தெரியல, என் கையில பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது. நல்லா ஒரு டார்க் கிரே மாதிரி இருக்கு. இதுவும் சேம் அதே மெட்டீரியல் தான். இந்த ஷார்ட்ஸ் வந்து 199 ருபீஸ் தான் போட்டுருக்காங்க. 199க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இது XL சைஸ். அதை விட இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. காத்து மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு, ஆனா இது வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதுல வந்து பட்டன் அப்புறம் ஜிப் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து வெறும் நாட் போடுற மாதிரி ரோப் மட்டும்தான் இருக்கு. எலாஸ்டிக் இருக்கு. இந்த ஷார்ட்ஸும் போட்டு உங்களுக்கு நான் போட்டோஸ் வந்து லாஸ்ட்ல போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஆனா குவாலிட்டி வந்து அதை விட கொஞ்சம் லேசா தான் இருக்கு. அது வந்து நல்லா திக்கா இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம்
லைட்டா தான் இருக்கு. இது சைஸ் பார்த்துட்டீங்கன்னா 81 சென்டிமீட்டர் எக்ஸல். இது ஒரு ஷார்ட்ஸ், 3 ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தாங்க. நான் வாங்கின ஏர்டைட் ஜார் கண்டெய்னர் எல்லாமே வந்து பாதி இது மைக்ரோவேவ் சேஃப், ஃப்ரீசர் சேஃப் தான். அந்தந்த ப்ராடக்ட்ல வந்து அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. டிமார்ட்ல இருக்கிற ப்ரைஸ் வந்து வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஸ்பெஷல் ப்ரைஸாக தான் இருக்கு. நிறையா வந்து கிளாஸ் கண்டெய்னர் ஜார்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு. அங்கே வீடியோ எடுத்திருந்தா இன்னும் நான் புதுசாக காமிச்சிருப்பேன். ஆனால் நான் வாங்கின பொருளை மட்டும் காமிக்கணுங்கிறதுனால எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை தான் ஷாப்பிங் ஹாலாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அமேசானில் வாங்கின திங்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாகவும் அதை வச்சு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ டிமார்ட்ல வாங்கினதுனால இப்போ நான் கொஞ்சம் ரீஆர்கனைசேஷன் பண்ணணும் கிச்சனை. அமேசான்லேயும் எனக்கு வந்து நான் ஒரு 4-5 பொருள் போட்டிருக்கேன். ஏன்னா அது எனக்கு டிமார்ட்ல கிடைக்கல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒரு ரீஆர்கனைசேஷன் வந்து கிச்சன் வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசானில் வாங்கினதோட லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வாங்கின ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜென்ஸுக்கு டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்னா 1500 கிட்ட வந்துடும். அங்கே ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது. அதோட வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கடைசியில் கொடுக்குறேன். அந்தந்த பொருளை அதில் போட்டாச்சு. இந்த அன்னபூர்ணிக்கு நான் வந்து ஒரு கிண்ணமும் கிடச்சிருச்சு வெங்கலத்தில். நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.